ஏ என்னையா நடக்குதுங்க? இந்த ரோடு ஒரு 2, 3 வருஷமா இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 5, 6 வாட்டி மேல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஒருத்தர் கூட தல வச்சு கூட பார்க்கல. என்னடா ஆச்சு? ஏதாச்சு? கேட்கறதுக்கு யாருமே இல்ல. ஆனா, நேத்து ஒரே ஒரு போஸ்ட் போட்டேன். இன்னைக்கு காலையில 2, 3 பேரு என்ன மெசேஜ் பண்ணிட்டு டிவிகேல இருந்து, "தம்பி என்னப்பா இஷ்யூ?" என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா கேட்கறாங்க. ஸோ, அங்க போய் பார்த்தா, இம்மீடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்குறாங்க. ஜேசிபி எடுத்துட்டு வந்து மண்ண கொட்டுனாங்க. என்ன மண்ண தானே கொட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நெறைய பேர் கேட்பீங்க. அட்லீஸ்ட் மண்ணையாச்சும் கொட்டியிருக்காங்க. ஒரு இனிஷியேட் எடுத்திருக்காங்க. அந்த மண்ண கொட்ட கூட இத்தன வருஷமா யாருமே கிடையாது. இவங்கள கிண்டல் பண்றத விட்டுட்டு, கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுவோம். அவங்க இன்னும் நல்லா வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணுங்க. இங்க இருக்கிற ரெசிடென்ட்டும், தென் பேரண்ட்ஸ் இவங்க எல்லார்கிட்டயும் ஒரு சிக்னேச்சர் வாங்குங்க. வாங்கிட்டு எம்எல்ஏ கிட்ட சப்மிட் பண்ணுவோம் நாளைக்கு. கண்டிப்பா இதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மேல சொல்லிருக்க மாரி நானும் ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லார்கிட்ட சிக்னேச்சரும் வாங்கியிருக்கேன் வாலண்டரியா. இப்போதைக்கு டெம்பரவரியா மண்ணு கொட்டுனாங்க. பெர்மனன்ட் சொல்யூஷன் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆஃப்டர் வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இது கண்டிப்பா தேங்க் யூ சொல்லணும்னா உங்களுக்கு தான் சொல்லணும். இது என்னோட இண்டிவிஜுவல் இஷ்யூ கிடையாது. இது காமன் ரோடு தான். இது என்னோட ரோடும் கிடையாது. நான் ஜஸ்ட் அந்த ரோட கிராஸ் பண்ணும்போது நிறைய பேர் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு இனிஷியேட் எடுத்தேன். அவ்வளோதான். இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ்.